90கள்ல தமிழ் சினிமாவுல நகைச்சுவை நடிகர்கள் பல பேர் இருந்தாங்க. ஆனா அவங்கள ஒரு சிலர் மட்டும்தான் மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சாங்க. அப்படி மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சவங்கள ஒருத்தர் தான் குமரிமுத்து. குமரிமுத்துன்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் முதல்ல ஞாபகத்துக்கு வருது அவரோட தனித்துவமான சிரிப்பு தான். இந்த சிரிப்பு தான் இவருக்கு பல படங்கள்ல வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. தன்னோட 14 வயசுலயே கன்னியாகுமரியை விட்டு சென்னைக்கு போய் மேடை நாடகங்கள் நடிச்சு திரையுலகுக்கு நுழைஞ்சாரு. சினிமால பல்வேறு இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சு தான் திரைத்துறையில சாதிச்சாரு. முதல்ல நடிகர் சங்கத்தின் நிர்வாகத்தின் மீது கடுமையான விமர்சனம் செய்தவரும் குமரிமுத்து தான். அதனால அவரு நிரந்தர உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வர போய் போராடி தான் சங்கத்துக்குள்ள மீண்டும் இணைஞ்சாரு. கிட்டத்தட்ட 30 வருஷங்களா 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. 2016ல இறந்து போன இவரோட கல்றையில எங்களை தேவையான அளவு சிரிக்க வச்சுட்டாரு ஆண்டவரே, இது உங்க டைம், நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு பொறிக்கப்பட்டிருக்கு. தன்னோட அப்பாவான குமரிமுத்து மேல அவரோட பிள்ளைங்க வச்சிருக்கக்கூடிய அலாதியான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துது இந்த கல்லறை வாசகம். நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன்.